ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்கேரியஸ்ட் மூவி ஹாரர்லயே அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர் டச் பண்ணியிருக்காங்க. வடிவுக்கவர் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸாக சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலில் நடிச்சிருக்காங்க. வடிவுக்கரசி அம்மாவை இந்த வடிவில் பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய படங்கள் வந்து வருது போகுது படம். இந்த கிராணின்ற படம் கண்டிப்பாக பேசப்படும். ஒரு வீடு ஒரு பாட்டி, அவங்க அடிக்கிற லூட்டி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஹாரர் ஃபீல்ல இருக்கு. கதையை கேட்கும் பொழுது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கு. தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்கேரியஸ்ட் மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. அதாவது ஹாரர்லேயே அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர் டச் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த கதை வந்து யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஒரு கதைக்களம் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அமேசிங், ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீரோ பர்டிகுலர்லி வடிவு அம்மா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் இஸ் எக்ஸலண்ட். எனக்கு டைரக்டர் விஜய் வந்து ஒரு பாஸ்ட் 15 இயர்ஸாக எனக்கு தெரியும். such a talented person and very very nice human being. அவருடைய ஒரு பெரிய முயற்சி இது. நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் இதை பார்த்து என்கரேஜ் பண்ணணும். உண்மையாகவே எல்லாருமே பயப்படுவீங்க, பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சீட்டில் உட்கார முடியாத மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேலே கிராணின்னு வச்சிருக்கிற டைட்டிலுக்கு வந்து ஏற்ற மாதிரி வடிவம்மா சூப்பராக பண்ணிருக்காங்க. கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு 4-5 hours வந்து அந்த மேக்கப் ப்ராசத்திக் எல்லாம் பண்ணுறதுல வந்து ரொம்ப டைம் எடுத்தாங்க. பட் ஒரு 108 வயசு கிழவி வந்து இந்த படத்தை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், டீம் ஆசமாக பண்ணிருக்கு. ஐ திங்க் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படத்தில் தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அம்மா. தேங்க்யூ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். கிராணியோட ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்கில் ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சொல்லணுன்னா வடிவுக்கரசி அம்மாவை இந்த வடிவில் பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ திங்க் வெரி தாட்ஃபுல் ஆஃப் த டைரக்டர். அவரை இந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க விஷுவலைஸ் பண்ணி அந்த கிராணிக்கு ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுத்து, இன்ஃபேக்ட் ஐ ஆஸ்ட் ஹிம் ப்ரோஸ்டிக்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கா, பட் ஆக்சுவல் மேக்கப்லேயே தான் பண்ணியிருக்காங்க, விச் டுக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த மேக்கப் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, படைப்பு முழுமையாகவே சின்ன வயசுலேருந்து பாட்டிமா கிட்டே தான் அம்புலிமாமா கதையெல்லாம் கேட்போம். இப்போ பாட்டிமாட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி சில திகிலான மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்தது. பட் வெரி நீட்லி கிராஃப்டட். இயக்குனர் விஜயகுமாரன் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் இந்த மாதிரி ஒரு படைப்புகளை ரொம்ப ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கும். டாக்டர் செல்லையான் அவர் பேர் பார்த்தேன். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், டிஆர்ஆர் ஆல் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஹாரர் படத்தில் அட் த சேம் டைம் இதில் என்ன வயசு இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஆஃப் திகில் ரொம்ப அழகாக நீட்லி பேக்கேஜ் பண்ணி ஒரு அழகான வடிவத்தில் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டு என்ஜாய் த ஃபில்ம் இன் த தியேட்டர்ஸ். மனமார்ந்த வாழ்த்துக்கள் தி என்டையர் டீம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கிராணி வடிவுக்கவர் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸாக சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஹாரர் அப்படின்றதுல வந்து என்ன சொல்கிறது, நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் விஜய் வந்து எங்களுக்கு, விஜயகுமார் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் எங்களுக்கு. அவர் பல வருஷங்களாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார், பல துறையில் இருந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு இயக்குனராக வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த படங்கள் வந்து குட்டி பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்ல ட்விஸ்ட்லாம் இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி நீங்களாக தான் கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஐம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஹிட் ஃபார் கிராணி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிராணி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, வடிவுக்கரசி அம்மா வந்து இப்படி ஒரு லுக்கு அண்டு மிரட்டியிருக்காங்க. நிஜமாவே அவங்களுடைய நடிப்புலையும் அந்த திரைக்கதையிலையும் பயங்கர மிரட்டலாக இருக்குது. விஜய் சார் ரொம்ப அருமையாக இதை, அதாவது ஒரு வீடு ஒரு பாட்டி
அவங்க அடிக்கிற லூட்டி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஹாரர் ஃபீல்ல இருக்கு. சிங்கம் புலி சார் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. படத்துல மியூசிக் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல ஒரு படம், இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசா இருக்கு. யூஸ்வலா பேய்னா எப்படி வருவாங்க அந்த மாதிரிலாம் இது பேய் இல்லை, இது ஒரு வேற ஒரு புது கான்செப்ட்ல ஒரு நல்ல ஒரு முயற்சி. அந்த என்டையர் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். குழந்தைகள் 2 பேர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த முகத்தை பார்க்கும்போதே அந்த ஃபீல் அப்படியே எடுத்து கொடுக்குது. இந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் கிராணி படம் எல்லாருமே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். டைரக்டர் விஜயகுமார் சார் கூப்பிடும்போது இவர் இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹாரராக எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். அந்த எதிர்பார்ப்பை 200% ஃபுல்ஃபில் பண்ணி ரொம்ப அழகாக திகளோடு அந்த படம் முழுக்க உட்கார வச்சு அடுத்த பார்ட்டுக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு சீன் பை சீனாக அந்த ஆர்வத்தை தூண்டியிருக்காரு. இயக்குனரை தெரியுன்றதுக்காக நாங்கள் சொல்கிறது உண்டு. அது மாதிரி சொல்லும் போது என்னென்னா எல்லாரும் நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் நல்லானா கூப்பிட்டு வச்சு எங்களை திட்டுவாங்க, ஏன்டா யாருக்காக பேர். அது மாதிரி தைரியமாக 100% நீங்கள் தேட்டருக்கு நம்பி வரலாம். மிக முக்கியமாக ஒன்று என்னென்னா இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை படிச்சிங்கன்னா அது இப்படி இருக்கும் நம்மளாம் கற்பனை பண்ணுவோம். இவருக்கு கற்பனையில் பேய் ஒரு மாதிரி இருக்கும், என் கற்பனையில் பேய் அது மாதிரி ஒரு கற்பனை இருக்குல்ல, அதுக்காக பேய் படம் வச்சுருந்தீங்க. அது மாதிரி ஒரு கற்பனை இருக்கும்ல, அந்த கற்பனையை பிக்சராக ஒருத்தர் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகும்ல. எனக்கும் திருப்தியாகவே இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு ரொம்ப அருமையாக படம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து அதில் பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிங்கப்புலி அண்ணன் வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் அவருடைய சில எஃபர்ட்லாம் போடுவார். அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வடிவரிசையம்மா வந்து அவங்களுடைய நடிப்பை பற்றி பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிற அப்படிதான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக தேவையான சீன்ஸ் வச்சுருந்தாங்க. பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. செலவு பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையோ, அந்த காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கேமராமேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. இன்னொன்று, திரைப்படங்கள் இன்று இருக்கிற சூழ்நிலையில் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு ஆள் வரலன்றதுனால ப்ரொடியூசர்ஸ் காணாமல் போகிறாங்க. பல கற்பனைகள் தன்னுடைய எண்ணங்கள் வச்சுட்டு டைரக்டர் வராங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுது, ஆர்டிஸ்ட்டுங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. அதனால் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். கொடுத்த காசுக்கு 100% உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி பயம்ன்றதுனாலலாம் ஐயோ என்னவா இருக்கும், குழந்தையில கூப்பிடுவோம், ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டெஃபினட்டாக தேட்டரில் வந்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் வந்தால் நம்மெல்லாம் மக்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு சிலது வந்து மசாலா ஐட்டம் இருக்கணும், அப்புறம் அந்த பாடல் ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு அப்படிலாம் இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமையே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 நிமிஷமாக இதாக அது மாதிரி சம்திங் 2 மணி நேரத்துக்கு மேலே அதெல்லாம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து பாருங்கள் இந்த கிராணி படத்துக்கு. 2வது பார்ட்டும் மிக விரைவில் எதிர்பார்ப்போம். ஓகே, இது 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன். எஸ், படம் ரிலீஸ் ஆகும். தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து நின்றதுனால 10 நிமிஷம் நானே பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. இது வரைக்குமே வந்து எவ்வளோ ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி பார்த்துருக்கோம். ஸோ இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. ஆனால் பார்த்தா உண்மையாகவே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிச்சு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பயப்பட வச்சுட்டாங்க. அண்ட் மெயினாக வந்து இதில் பண்ண வடிவரசி மேம் வந்து படம் ஃபுல்லாகவே பேசவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு எல்லோரும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட்லாம் வந்துட்டு உண்மையாகவே ஒரு மிரட்டிட்டாங்க. உண்மையாக அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோல் டீமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஹீரோ அனந்த் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் அபர்ணா, அவங்களாம் வந்து ரொம்பவே சூப்பராக அவங்க கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் அதை தாண்டி பண்ண அந்த 2 குட்டீஸ், ஸோ அவங்க பண்ண அந்த கேரக்டர் வந்து உண்மையாகவே அவங்களும் கம்ப்ளீட்லி பேசாமல் கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு எல்லோரும் பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் டுகெதர் நம்மளுடைய டைரக்டர் சார் வந்து உண்மையாக மெனக்கிட்டிருக்காரு. ஏன்னா ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரொம்ப சஸ்பென்ஸாக நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் என்ன தெரியும். ஸோ விஜயகுமார் சார்
அவருடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹோல் டீமே எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது நாளைக்கு பெருசாக பேசப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கிராணி நல்ல ஒரு ஹாரர் கலந்த ஒரு மூவி. ஆக்சுவலாக வேற ஒரு போர்ட்ரேட்டாக வந்து இது வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வேற என்னமோ நினச்சிட்டு வந்திருப்போம். ஆனால் அந்த கிராணியை வந்துட்டு பாசிட்டிவாக நினச்சிட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ நெகட்டிவாக கொண்டு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை இவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ண முடியுமா, இவ்வளோ அழகாக ஒரு பேப்பர் எடுக்க முடியுமா, எல்லாரையும் பயப்படுத்த முடியுமா அப்படின்னா கிராணி நல்ல ஒரு படமாக இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து வருது போகுது. படம் இந்த கிராணின்ற படம் கண்டிப்பாக பேசப்படும். பெரிய பெரிய லெவலுக்கு பேசப்படும். ஏன்னா வடிவுகரசி அம்மாவாகட்டும் சரி, நடிச்ச ஹீரோயின் அபர்ணா ஆகட்டும் சரி, எல்லாருமே ஓவராலா ஒரு நல்ல ஒரு கருத்தை இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கிராணி இருக்கா இல்லையா, செத்தாங்களா உசுரோட இருக்காங்களா, அதுதான் அந்த படத்தோட பெரிய ஒரு பொலைட். ஆனால் அவ்வளோ அழகா சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹீரோவாகட்டும் சரி, ஆனந்தாவும் சரி, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஜென்ரலான ஒரு கிராமத்து கதை, அந்த கிராமத்து கதையை கொண்டு வந்து இவ்வளோ அழகாக கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது கஷ்டம் தான். ஆனால் எனக்கு அதை டீம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அந்த டீமுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல இடங்களுக்கு வந்து சேர மக்களை நீங்களும் மீடியா நீங்களும் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் கண்டிப்பாக தியேட்டர்ஸில். கிராணி ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டீமுக்கு பெரிய பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதாவது வடிவுகரசி அம்மா கிட்டத்தட்ட சிவப்புரோஜாக்கள் படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் அவங்க சினிமாவுக்கு வந்து 45 வருஷம் ஆண்டு விழாவே கொண்டாடிட்டாங்க. ஆனால் 45 வருஷத்தில் இப்படி ஒரு லீடு கேரக்டர் இந்த படத்தில் அவங்களுக்கு டைலாகே கிடையாது. ஒரே ஒரு டைலாக் தான். என்ன டைலாக்னா, படம் ஓப்பனிங்கில் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ், அந்த இது மட்டும்தான் பேசியிருக்காங்க. சூப்பராக. அதாவது விஜயகுமார் வந்து அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே முதல்ல காமெடி படம் அந்த மாதிரி படங்கள் எடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த படம் வந்து தியேட்டரில் அதிரும். ஏன்னா அவ்வளோ படம். அந்த ஒவ்வொரு காட்சியும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கிற சீனாகட்டும், அதில் நடித்த நடிகர்களாகட்டும், பேக்ரவுண்டு பிஜிஎம் ஆகட்டும், அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பேசப்படும். கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அட்டகாசமான படம். யூடியூப் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நண்பர்கள் படம் பார்க்குறவங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்களோட சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பேஜில் போடுங்க. கண்டிப்பாக கிராணி வந்து கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாத ஒரு அற்புதமான படம். டோன்ட் மிஸ் இட் கிராணி. ஓகே, டாட்டா. இன்னைக்கு கிராணி படத்தோட இந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே யூடியூப், டிவியை கூட வீட்டில் ஓப்பன் பண்ணுறோமான்னு தெரியல. அண்ட் வெப் சீரிஸ் அப்படி ஓடிடி இப்படிலாம் போயிட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம சைல்ட்ஹுட்டில் பார்த்த இந்த தேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமா, இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகுமா, அதெல்லாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு டைமில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் டைரக்டர் விஜய் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விஜய் அண்ணான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஃப்ரம் ஸ்மால் ஸ்க்ரீன் அவர் பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்து நிறைய பேர் பிக் ஸ்க்ரீனில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் அவருக்கும் கிடைக்கணும். அதர் தேன் தட் இது ஒரு ஹாரர் படம். ஏன்னா என்னோட மூஞ்சி பார்த்தாலே கொஞ்சம் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்துக்கு, ஒரு பயமான படத்துக்கு நான் போக மாட்டேன். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும். அண்ட் கிராணி 2 வரணும், கிராணி 3 வரணும், பார்ட் 4 and 5 வந்துட்டே இருக்கணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஆல் ஆஃப் தெம். ஏன்னா அட்லாஸ்ட் நேயர்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜயகுமாரன். இதுக்கு முன்னாடி பிரம்மா.comனு ஒரு படம் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், நக்குல் சார்லாம் ஆக்ட் பண்ணாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை சரியாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல என்னோடய ப்ரொடியூசர் விஜயா மேரி மேடம் என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு படம் பண்ணலாம் சார், அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை மீறி ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கி திரைக்கு எடுத்து வருதுன்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ படம் இன்னும் இருக்குது, நல்ல நல்ல படங்கள்லாம் வெளில வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. பட் அந்த சுச்சுவேஷனில் கஷ்டப்பட்டு அது ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, இந்த ஜனவரி 30. எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா அதுக்குண்டான விஷயம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து என்னோட இந்த க்ரூ, என்னோட இந்த ஆர்டிஸ்ட் டீம் என்னை முழுச நம்பி நான் என்ன எடுக்கிறேன்னே அவங்களுக்கு தெரியாது, நான் என்ன சொன்னாலும் செஞ்சாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு
இன்றைக்கி ஆக்சுவலி வடிவுக்கரசி அம்மாவால் வர முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு நான் காரணம் இல்லை, இந்த படத்தை பார்த்து எல்லாம் நினச்சிக்குவாங்க நான் தான் அதுக்கு காரணம்னு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு தினமும் 5 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துலேயே மேக்கப் போட்டு அந்த ஓல்டு கெட்டப் க்ரியேட் பண்ணி அந்த படத்தில் அவங்க ஒரு 180 வயசு கிழவியாக நடிச்சிருக்காங்க. இந்த கிராணின்னு நான் ஏன் டைட்டில் வச்சேன் இங்கிலீஷ் அப்படின்றதுனால எல்லோரும் நிறைய கேட்டாங்க. ஆக்சுவலி இந்த டைட்டில் காரணம் இந்த 2 பசங்க கதையில் இவங்க வந்து லண்டன்லேருந்து வர பசங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே காது கேட்காது வாய் பேசாதுன்றது தான் ஃபுல் படத்தோட கதையே. இவங்க ஒரு வேளை அந்த அம்மாவை வாயை திறந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா கிராணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே கல்ச்சர் அது கிராணி அப்படின்றது. அதை தாண்டிட்டு இந்த கதையோட பேஸ் என்னென்னா கிராணின்னு ஒரு கேம் இருக்குது, நிறைய பசங்களுக்கு தெரியும். கிராணின்னு ஒரு கேம் இருக்குது, வீடியோ கேமு, ஒரு ஹாரர் கேமு. அந்த கேம் என்னை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதையை நான் முழுசாக பண்ணேன். அந்த பாட்டிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு கிராமிய கதைகள் மாதிரி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பண்ணேன். ஸோ அதுக்கு அதை வந்து உயிர் கொடுத்து மேலே கொண்டு வந்ததுக்கு என்னோட கார்த்திகை அவர் நிறைய படம் லிரிக் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் என் கூட சேர்ந்து வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்தை உயிர் கொடுத்தது என்னோட எடிட்டர் கோபி. எனக்கு பகலாக என் கூட உட்காந்து நான் இது எத்தனை கட்டு பண்ணாலும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் திரும்ப 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 அதை ரெடி பண்ணி அது ஒரு படத்தை சூப்பராக கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம். அதோட முக்கியம் என்னோட கேமராமேன் மணிகண்டன். இதில் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணோன்னே தெரியாது. அந்த மாதிரி எல்லாமே மூமெண்ட்டில் இருக்கும். கிம்பலை தூக்கி கையில் வச்சாருன்னா ஈவினிங் அவர் அப்படியே தொங்கி போய் போவார். நான் என்ன நினைக்கிறேனோ அது உடனே அதை ரெடி பண்ணுறதுல எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஈக்குவலாக ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் இந்த படம் முடிக்க முடிஞ்சது. அதுக்கு என்னோட கேமராமேனுக்கு பெரிய 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 நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட ஆர்டிஸ்ட்டு சார் வந்து சினிமாவை அப்படி லவ் பண்ணுற ஒருத்தர். அவரோட சன் வந்து மிகப்பெரிய டேரக்டர், எங்களுக்கெல்லாம் பெரிய சீனியர். அவர் ஏன் அந்த அளவுக்கு இருக்காருன்னா அதுக்கு சார் சினிமா மேலே வச்சிருக்க லவ். வெரி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு அவர் வந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார். டெய்லி கேட்பார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படம் எந்த லெவலில் இருக்குது, விசாரிச்சுட்டே இருப்பார். அவர் நடித்த நாட்கள் கம்மி, ஆனால் அவர் இன்னி வரைக்கும் என்னை விசாரித்து 1 வருஷக்கிட்ட என்னை தள்ளி கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனுக்கு இந்த படம் வந்து சேர்ந்துருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் விஜயராஜ் சார். அப்புறம் நம்மளோட திலீபன் சார் அந்த டைம் வந்து கூலின்னு ஒரு மிகப்பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இது ஒரு இம்பார்ட்டன்ட். எனக்கு படத்தில் மெயின் கேரக்டர். நான் அவரை போட்டு தொல்லை பண்ணி என்னோடய டேட்ஸ் வாங்கி அதை எப்படியோ எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாரு. இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார், எந்த டைமும் முக சொல்லிக்காமல் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நான் அவரோட கஷ்டத்துக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒரு கொஞ்சம் குறைஞ்ச நேரமே வந்தாலும் அந்த கேரக்டரோட வெயிட் புரிஞ்சு நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு வந்து திடீர்னு தான் கூப்பிட்டோம். ஆக்சுவலி நான் வந்து திடீர்னு தான் கூப்பிட்டோம். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் எனக்கு அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால் வேண்டாம், எனக்கு அந்த ஹீரோயின் வேண்டாம். ஏன்னா நாம் இருக்கிற சுச்சுவேஷனில் அவ்வளோ பேசலாம் மாட்ட முடியாது. புரிஞ்சிச்சு, எனக்கு நம்ம மாட்டிக்க போகிறோன்னு புரிஞ்சிச்சு. அப்படியே அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அடிச்சுட்டு அவர் அடிச்சு கொண்டு வந்தேன். அவங்க கதை கூட கேட்கல, வந்து இறங்கி அதுக்கப்புறம் கதைக்குள்ளே வந்து கடகடன்னு நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். மெயினாக பாருங்க ப்ரொடியூசர் எடுத்து கொடுக்குறாங்க சிங்கம்புலி சார் அப்படின்னு. ஏன்னா சிங்கம்புலி சார் வந்து இன்னைக்கு இருக்கிற பீக்கில் எங்களுக்கு வந்து நாங்கள் படம் பண்ணுறோன்னு சொன்ன உடனே ஓகே. உண்மையாக சொன்னால் பேமெண்ட்டு பெருசாக பேசலை, டேட்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு நான் சொல்லலை, நான் கொடுக்குறேன் நான் வரேன்னு சொல்லி பண்ணார். இந்த படத்தில் அவர் கேரக்டர் எண்டில் ஒரு ட்விஸ்ட் அடிக்கும். அது வந்து நீங்கள் நிச்சயமாக மகராசன் சாரில் சிங்கம்புலியை பார்த்து நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டோம், அவர் அப்படியே பிரமிச்சு பார்த்தோம். இந்த படத்தில் அப்படி ஒரு ரிசல்ட்டு சிங்கம்புலி சார் அப்படியே என்டையர் கான்ட்ராஸ்டாக வேறு ஒரு பரிமாணத்தில் சிங்கம்புலி சாரை பார்க்கலாம். ப்ரொடியூசர் ஏன் வந்து சிங்கம்புலி சார் எடுத்து சொன்னாங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். அந்த ஒரு காரணத்தை தான் அவர் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் இங்கே இல்லைனாலும் கூட, அவர் இப்போ இங்கே வெளிநாட்டில் ஷூட்டில் இருக்கார், அவர் இங்கே இல்லைனாலும் கூட எந்த நேரமும் எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அந்த கேரக்டரை எப்படி மேலே கொண்டு வரணும், அந்த கேரக்டரை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப சட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். சார் இது இப்படி பண்ணிக்கிறேன் விஜய், எப்படி இது ஓகேவா அப்படின்னு பண்ணுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் ப்ளீஸ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ அதை தாண்டிட்டு என்னோட 2 செல்லங்கள் கணேஷ்யாம சாண்ட்ரியா
இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த படம் செல்லங்கள்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த குழந்தைங்க உங்களோட மக்களோட செல்லமாக மாறிடுவாங்க. ஏன்னா எல்லாருடைய மனசையும் கலக்கிற மாதிரி நான் என்ன ஆசைப்பட்டனோ அப்படி 2 குழந்தைங்க எனக்கு கிடைச்சாங்க. இவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை. இவங்க இல்லைன்னா இந்த படத்தில் அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. அது அழகாக வெளில கொண்டு வந்தாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்களோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க 2 பேரும். சாண்டியாலாம் வேறு லெவலு, ஐபிஎல்ல பெருசாக வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆமாம், ஃபைனலி இதை ஆமாம், இவர் வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ நரேன். ஆக்சுவலாக நான் வந்து வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் வேணும்னு சொல்லி அவர் எங்கள் ஹஸ்பண்டு அவங்க அப்படியே கிளவியாகவே இருப்பாங்க, அவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டரு அது வேணும்னு சொல்லி கேட்டேன். அண்ணா அப்படின்னாரு, எனக்காக வந்து பண்ணு, உனக்கு நிச்சயமாக நேம் கிடைக்கும், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், வந்து பண்ணுன்னு சொன்னேன். வடிவம்மா லவ்லாம் பண்ணிட்டு வர சீனில் அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை செம்மையாக என்டர்டெயின் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஆனந்த் நாங்கள் எங்கே வரும்? ஓ சாரி, அவர் காணும், சாரி, அதனால தான் விட்டேன். ஆமாம், ஆக்சுவலி வடிவுக்கரசி அம்மாவுக்கு இப்போது ஹெல்த் சரியில்லை. இந்த படம் வந்து அவங்க 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படம் அவங்களுக்கு டைட்டில் ரோல். எனக்கு தெரிஞ்சுட்டு இது டைட்டில் ரோல். அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. டே நைட்டு அவங்க வந்து மேக்கப் போட்டு 5 மணி நேரம் அப்படி உட்காந்துட்டு அப்படியே வருவாங்க. சாப்பிட முடியாது, ஏதாவது நாங்கள் லிக்விடாக கொடுப்போம், அதை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டயர்டாக இப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த மேக்கப்லாம் ஒட்டி பிஞ்சிடும், மறுபடியும் மேக்கப் போடணும். அதோடு சேர்ந்து அவங்க ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருந்தது, இப்போ ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். இதில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்மோக் எஃபெக்ட்டு, அவ்வளோ ஒரு காம்பேக்டான காற்றே வராத ஒரு வீடு, அந்த வுட்டன் ஹவுஸு, அதுக்குள்ளே எங்கள் கூட அவங்க பட்ட அவஸ்தை. 5 நாள் ஷூட்டிங் முடிச்சு மேக்கப் எடுத்து ஹோல்ஸ் ஆயிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் அந்த ஸ்கின்னெல்லாம் ஹோல் ஆயிடுச்சு, எரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் எரியுது சார், என்னால் காற்றுல கூட நிற்க முடியல, ஏசி கூட போட முடியல, இன்னைக்கு எரியுது, என்னை விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா இது என்னோடய லைஃபுமா, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, நான் மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். அகெயின் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் நினச்சேன் அம்மா வரமாட்டாங்க, அவ்வளோதான் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்னு. அவங்களே கால் பண்ணி, சார் இப்போ எனக்கு ஓகே எப்போ ஷெட்யூல் அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அகெயின் திருப்பி ஒரு 8-10 நாள் அதே மேக்கப்பு போட்டு டெய்லி உரிச்சு டெய்லி போட்டு என் லைஃப்பில் ஆக்சுவலி என்னை வந்து அவங்களுக்கு 14 வயசுலேருந்து தெரியும். அந்த ஒரு நம்பிக்கையில் என் மேலே அவங்களுக்கு இருக்கிற பாசத்தில் தான் நான் தைரியமாக இது கேட்டேன், அம்மா எனக்காக இந்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க ஹெல்த்து பூரா ஸ்பாயில் பண்ணிவிட்டு எனக்கு இந்த படம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்நாள் பூரா நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அதுக்கு வார்த்தையே இல்லை. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் வந்து படம் பாருங்கள். எங்களை மாதிரி சின்ன படம் இல்லை இது, ஆக்சுவலி இது சின்ன படம் இல்லை. நாங்கள் ரொம்ப குறைந்த நேரத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருந்தாலும் இது சின்ன படம் இல்லை. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த படம் என்ன கேட்டுச்சோ, அந்த ஸ்கிரிப்ட் என்ன கேட்டுச்சோ அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு அதை பார்த்தா தெரியும். பத்திரிகை மற்றும் ஊடகத்தினருக்கு எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நான் டேரக்டருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபீலில் இந்த படம் இருக்கும். எல்லாருமே என்கேஜ் பண்ணோம், சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இது பண்ணோம். ப்ளஸ் வந்து கஜராஜனா கூட நடித்தது, சிங்கமுல்லா கூட நடித்தது, வடிவம்மா கூட நடித்ததுலாம் ஒரு பிளெஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க எல்லாரையும் பார்க்க வைக்கணுன்றது உங்களை எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த படம் உண்மையிலேயே டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதுல ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதே மாதிரி டிஓபியும் அதே மாதிரி தான். இந்த லைட் வேணாம் அந்த லைட் வேணாம் அதெல்லாம் கிடையாது. இருக்கிற வெளிச்சத்தில் எப்படி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காங்க படத்தை. அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு டே போன அன்னைக்கு கொச்சின்லேருந்து போகும்பொழுதே 12 மணி ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்பொழுது மேடத்துக்கு மேக்கப் போடணும். மேடத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். எனக்கு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டு. உடனே சார் சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார்னு உட்கார இந்த சாப்பிட்ற சீன் ஒரு சீன் இருக்குது, அதில் இப்படி சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது இங்கே பாருங்கள் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை. சரி சார், நான் எப்பயுமே டைரக்டர் சார் சொல்கிறபடி செஞ்சுருவேன். நான் சார் சொல்கிறபடி அப்படியே பார்த்தேன், அப்படியே பாருங்கள், இங்கே நான் நடந்து போகிறது அப்படியே பாருங்கன்னாரு. அப்படியே பார்த்தேன்.
இங்கே ஒருத்தவங்க படுத்துருப்பாங்க பாருங்கன்னாரு. அப்படியே பார்த்தேன். கொஞ்சம் எப்படி பார்க்கணும் முதல்ல சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படியே பார்த்தேன். அப்படியே இலைய மூடுங்கன்னாரு. இலைய மூணுனே கையை கழுவுங்கன்னாரு. கழுவிட்டு திரும்ப அந்த இடத்த பாருங்கன்னாரு. பார்த்தேன். வெளியே போகும்போது ஒரு லுக் கொடுங்கன்னாரு. கொடுத்தேன். அவ்வளோதான். நான் இது எப்படா என்ன இதனால இப்படி எடுத்தார் என்ன ஏது முன்னாடி ஒருத்தருமே இல்லையே, இவர் தான் போய்கிட்டு இருக்காரு, கேமரா போய்கிட்டு இருக்கு, என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. கடைசி படம் பார்க்கும்போது தான் தெரியுது அதனுடைய எஃபெக்ட் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா இருக்கிற இடத்துல அந்த டைம் லிமிட்டில் என்னென்ன பண்ணணுமோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோஆப்ரேஷன் வந்து ப்ரொடியூசரும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இது மூலமாக என்னுடைய ஃப்ரெண்டு அறிவுத்ரா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட கொண்டு போய் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். படம் சரி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன தான் நாங்கள் கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலும் அவங்க பணம் போட்டு எடுத்துருந்தாலும் எங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறத வச்சு தான் மக்கள் உள்ளே வருவாங்க. அதனால் இந்த படத்தை பற்றி என்ன, அதாவது ஒரு யங் டீம்மு, ஒரு அது இவர் டெபுட் டைரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இவருக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்புகள் இன்னும் அமையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய டேலண்டட் டைரக்டர் இவர். ஸோ இவருடைய வெற்றியெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சின்ன படங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா சிறுதொழில் தான் நாட்டையே வளர்க்குது. பட் அந்த மாதிரி சிறு படங்கள் நிறையா வந்தால் தான் இந்த மாதிரி சிறிய முதலீட்டாளர்கள் நிறையா வருவாங்க. நிறையா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறையா ஹீரோஸ் கிடப்பாங்க, ஹீரோயின்ஸ் கிடப்பாங்க எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு. ஆனால் நாங்களாம் பெரிய படத்தில் போய் கேட்க முடியாது. இவங்க மாதிரி வந்தாங்கன்னா தான் எங்களால் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும். இந்த படத்துலலாம் நான் ஃபுல்லாக வந்திருக்கேன். அப்படின்றப்ப சிறு படங்களை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் எல்லாருமே. தியேட்டருக்காரங்கிட்டையும் சிறு படங்களுக்கு வந்து ரெகுலர் ஷோ கொடுங்க. ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் ரெகுலர் ஷோ கொடுத்தா தான் மக்கள்கிட்ட போய் சேரும். இது என்னுடைய சிறந்தாந்த நன்றி எல்லாருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம், நான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அறிவுத்ரா சாரை பற்றி சொல்லணும். ஆக்சுவலி நாங்கள் படம் முடித்ததுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்குன்றது பயங்கர கான்ஃபிடென்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் படம் முடித்து ஃபஸ்ட் கால் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் தான் மொத்தமாக ஒரு குரல் கேட்டுச்சு, யாரும் படத்துக்கு வர யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, யாரும் உங்களை இதெல்லாம் என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் 2வது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக போச்சு. அப்போ தான் சார் வந்து படம் பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்குறேன். நாங்கள் ரொம்ப அலையெல்லாம் இல்லை, யாரையும் போய் பார்க்கல, யாரையும் கேட்கல. 2வது நாள் எங்களுக்கு அறிவுத்ரா சார் இன்ட்ரோ கொடுத்தாரு. அறிவுத்ரா சார் சரி சார் படம் போடுங்க, எனக்கு ஓகேனா நான் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன்னு தான் வந்தார். படம் பார்த்த உடனே அவர் வெளியில் வந்து எனக்கு கை கொடுத்துட்டு சொன்னார், சார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த படம் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு எங்களுக்கு அன்னைக்கு ஊக்கம் கொடுத்து இன்னி வரைக்கும் எங்களுக்கு கொண்டு வந்து 30ஆம் தேதி ரிலீஸ்க்கு அவர் சொன்ன மாதிரி கொண்டு வந்தார். அதுக்கு அறிவுத்ரா சாருக்கு கோடான கோடி நன்றி தான் சொல்லணும். தேங்க்யூ. ஆமாம், அப்புறம் ஆடியோ எங்களோட இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் தான், இன்னொரு டிவோஷனல் சாங் ஒன்று இருக்குது. இந்த படத்தில் புண்ணியா ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஒரு தாலாட்டு பாட்டு. மெயினாக நான் வந்து சாரி அதை சொல்லணும், என்னோடய மியூசிக் டைரக்டர் நீங்கள் பார்க்காத இங்கே யாருக்கும் தெரியாத ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் அவர் யூஎஸில் இருக்கார். அவர் ஒரு சர்ஜன், செல்லையா பாண்டியன் சார். எனக்கு ஒரு நண்பர் மூலிமா அறிமுகமானார். அவரோட சில சாங்ஸ், அவர் ஆர்வம் மியூசிக் ஆர்வத்தில் யூடியூப்பில் ஏதோ சாங்ஸ்லாம் போட்டுட்ருப்பார். நான் கேட்டேன், எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. நான் கேட்டேன், எனக்கு சார் இந்த மாதிரி ஒரு ஹாரர் படம் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் பண்ணி தரீங்களான்னு சொன்னேன். நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் அங்கே இருந்தவருக்கு நான் ஃபோனில் நரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்காக ஒருத்தர் கிளம்பி அவர் கை காசு செலவு பண்ணிவிட்டு அமெரிக்காலேருந்து வந்து என்கிட்ட கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணார் அவரோட சொந்த காசில். இன்றைக்கி இந்த படம் வந்து பேசப்படுறதுக்கு, பெருசாக பேசப்படுறதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். மியூசிக் அப்படி ஒரு வைப் இந்த படத்தில் கொடுத்துருக்கு. அவருக்கு நிச்சயமாக நான் பெரிய தேங்க் பண்ணோம். இதில் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு சாங்கு இந்த படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு சாங் வரும், ஒரு தாலாட்டு பாட்டு. நான் என்ன சொன்னேன்னா, சார் இது தாலாட்டு பாட்டு சார், ஆனால் இதை கேட்டு யாரும் தூங்கக்கூடாது, குழந்தைங்க தூக்கத்தை விட்டுருணும், பயப்படணும் குழந்தைங்க, அப்படி ஒரு தாலாட்டு வேணும் அப்படின்னு சொன்னேன். இது நான் சொல்லும்போது நினச்சேன் இது முடியாதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு. அந்த பாட்டை நான் என்ன நினச்சேனோ அப்படி ஒரு பாட்டு கொடுத்தாரு. அந்த ஒச்சிக்கிழவி வருவான்ற சாங்கு நம்ம கார்த்திக் தான் ஒரு லிரிக் வேறு லெவலில் எழுதியிருக்காரு. அந்த சாங் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், தாலாட்டு பாட்டை வச்சு ஒருத்தரை பயமுறுத்த முடியுமா அப்படின்னு செம்மையாக பயமுறுத்திருக்காரு. செல்லையா பாண்டியன் சாருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. தானு சார், அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட் ப்ரொடியூசர். நம்ம திலீபன் சார் மூலியமாக தான் எங்களுக்கு நாங்கள் போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. 2 சாங் தான், அதில் ஒரு சாங் வந்து லேப்டாப்பில் போயிடும், ஒரே ஒரு சாங் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சாங்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் எந்த ஆடியோ லேபிளில் போய் கேட்குறது அப்படின்னு நாங்கள் போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்.
அப்போ திலீபன் சார் வந்து நான் வேணா உங்கள்கிட்ட கேட்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனார். அவர் ட்ரைலர் பார்த்தாரு, சாங் பார்த்தாரு. ரொம்ப நாள்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஓகே இம்மீடியட்டாக இதை நான் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா அவரோட லேபிள் எங்களோட போஸ்டரில் எங்களோட ஸ்க்ரீனில் கலைப்புலி தானு சாரோட லேபிள் வந்து கலைப்புலி இன்டர்நேஷ்னல் ஆடியோ எங்களுக்கு வந்திருக்கிறது. எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, கடவுளோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சு ரொம்ப நம்பிக்கை வந்தது காரணம் அந்த லேபிள் எங்களோட படத்தில் வந்தது தான், கலைப்புலி இன்டர்நேஷ்னல் ஆடியோ. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி இந்த நாள் நான் பேசிகிட்டு இருக்க அன்றைக்கி கார்த்திக் சுப்ராஜ் சாரும் தானு சாரும் அதை ரிலீஸ் பண்ணாங்க ட்ரெய்லரை. அது செம வைபாக போய்கிட்டு இருக்கு. இப்போது வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸில் நல்ல வைபாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பாடலாசிரியராக உங்களை எல்லாருக்கும் தெரியும். முதல் முறையே இந்த படத்தில் வசனகர்த்தாவாக இந்த படத்தில் அறிமுகமாகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு என்னென்னா, இதே விஜய் சார் தான் என்னை லிரிசிஸ்ட்டாக அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் நான் வந்து விஜய் சார், ரஜினி சார்னு எல்லாருக்குமே எழுதினேன். அதே மாதிரி இந்த படத்தில் வசனகர்த்தாவாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ ஒரு ரூரல் பெல்ட்டில் வந்து எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்லாங் எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு 2-3 பேத்துக்கு 2-3 ஸ்லாங் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே எப்படி வரும்ன்றது நீங்கள் படத்தை பார்க்கும்போது வந்து உங்களுக்கே அந்த ஃபீல் உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் அவருக்கும் விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பத்திரிகை ஊடக நண்பர்களாகி நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றின ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்கன்னு எழுதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஏமாற்ற முடிய மாட்டாங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு படம் எனக்கு, எல்லோரோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த குழந்தைங்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கேன். என்னன்னு தெரியாது எனக்கு, ஃபஸ்ட் டைமு சாரோட ஃபஸ்ட் டைம் வந்து கதை சொன்னாங்க, பாருங்க மேடம் இது பிடிச்சிருந்தா எடுக்கலாம் மேடம்னாரு. எனக்கு ஒரு ஐடியா, சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு தோணுச்சு. அவர் வந்தார், சரி இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இது மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது உங்களோடது. எல்லாருமே எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். வடிவம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த அம்மா இல்லைன்னு இன்றைக்கி நாங்கள் இல்லை, அவங்க சப்போர்ட் தான். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ பேசினது தான் ஃபஸ்ட் டைமு. உங்களோட சப்போர்ட், எல்லார் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். மக்கள் கண்டிப்பாக வரலாம். இந்த குழந்தைங்க அவ்வளோ நல்லா அடிச்சிருக்காங்க, என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் உங்களோட ஆசை எல்லாரும் எல்லா பிளஸிங் எனக்கு இருக்கணும், அதுதான்.